கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சாபங்கள் பலிக்குமா என்ற ஒரு கேள்விக்கு உரிய பதிலை இந்த இறை செய்தியின் வழியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் என்னிடத்தில் கேட்பது உண்டு, சாபங்கள் பலிக்குமா என்று. வேதம் சொல்லுகிறது, பிதாக்கள் செய்த அக்கிரமம் பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் 7ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும் என்று. ஆனால் பரிசுத்த வேதம் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறது, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறது, பிதாக்கள் திராட்சை பழங்களை தின்றார்கள், திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று என்று சொல்லப்படுகிற பழமொழி இனி இஸ்ரவேலிலே சொல்லப்படுவதில்லை. இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? சாபங்கள் பலிக்குமா என்ற கேள்விக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான கருத்து. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின என்று சொல்லப்படுகிற பழமொழி இனி இஸ்ரவேலிலே சொல்லப்படுவதில்லை என்று சொல்கிறார். பொருள் என்ன? பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார், தேவனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவன், தேவனுடைய வார்த்தைகளை பிரமாணங்களை நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு வாழாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். சாபத்தையும் சொல்லியிருக்கிறார், ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவ கட்டளைகளாகிய பிரமாணங்களுக்கும் சத்திய வேத வசனங்களுக்கும் கீழ்ப்படியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் காலத்திலே தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களையும் இன்றைய கிறிஸ்தவ உலகம் அது பழைய ஏற்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை அவர் செயல்நிலைப்படுத்தி வருகின்ற அந்த காலகட்டத்திலே அல்லது செயலாக்கம் பெற்று வருகிற பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் மனிதர்களால் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி வாழ முடியாத சூழலிலே தேவன் சிறிது சிறிதாக தம்முடைய சட்டதிட்டங்களை, அந்த பிரமாணங்களை, கட்டளைகளை, பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக அதை சற்று மாறுதலுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை நிறைவேற்றி முடிக்கிற போது ஒரு நிறைவேற்றப்பட்ட ஒரு புதிய பிரமாணத்தை தருகிறார். எதையும் அழிக்கவில்லை, அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பதற்காக முழுமையாக்கப்பட்ட ஒரு புதிய பிரமாணத்தை தருகிறார். புது உடன்படிக்கையின் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எல்லா பாவங்களுக்கும் எல்லா சாபங்களுக்கும் பரிகாரம் இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. அது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. புறாக்கள், ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், காளைகள், கன்றுக்குட்டிகள், இவைகளுடைய ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திலே தெளிக்கப்பட வேண்டும். இது பாவ பரிகாரம். இதைத்தான் இந்த உலகம் இன்றைக்கு பயன்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் காலப்போக்கில் அதை என்ன சொல்லுகிறார்? இந்த நடைமுறை சாத்தியக்கூறுகளற்ற இந்த காரியங்களை எல்லாம் அன்றிருந்த இஸ்ராயலர்கள், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் கூட்டம் என்ன செய்கிறது? தாங்கள் அறியாத அந்நிய தேவர்களுக்கும் இதே பலிகளை செலுத்துகிறார்கள். இந்த பாவ பரிகார பலிகளை தாங்கள் அறிந்திராத அந்நிய தேவதைகளுக்கும் அந்நிய தேவர்களுக்கும் கர்த்தருக்கு செலுத்துகிற இந்த பாவ பரிகார குற்ற நிவாரண பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பலி செலுத்துதலை பலி செலுத்துதலை நிறைவுக்கு கொண்டு வரும்படியாக அவர் பல இடங்களிலே சொல்லுகிறார். நீங்கள் எனக்காகவா நேர்ச்சை பலிகளை செலுத்துகிறீர்கள், குற்ற நிவாரண பலிகளை செலுத்துகிறீர்கள்? நீங்கள் எனக்காகவா உபவாசம் இருக்கிறீர்கள்? எனக்கென்றா பலிகளை செலுத்துகிறீர்கள்? எனக்கென்றா நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்கிறார். இதுவும் வேதாகமத்தில் இருக்கிறது. காரணம் என்ன? இவர்கள் தேவனுக்கென்று அந்த பாவ பரிகார பலிகளையோ குற்ற நிவாரண பலிகளையோ நேர்ச்சை காணிக்கைகளையோ கொடுக்கவில்லை.
ஆகவே தான் அந்த வார்த்தைகளை கேட்கிறார் அவர். வேதாகமத்தை தேடி படியுங்கள். ஏன்னா அந்த வசனம் ஞாபகம் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? எபிரேயர் புத்தகத்திலும் இருக்கிறது என்று நினைக்கிறேன், சங்கீதங்களிலும் இருக்கிறது. தேடி படியுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அது அந்நிய தேவதைகளுக்கு, தேவனுக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு அவர் கேட்ட அந்த கட்டளைகளின்படி பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலிகளை செலுத்துவதற்காக, அந்த சாபங்களிலிருந்து விடுதலையை பெறுவதற்காக செலுத்துகிற அந்த பலி பொருட்களை அவர்கள் தாங்கள் அறிந்திராத அந்நிய தேவர்களுக்கும் அந்நிய தேவதைகளுக்கும் செலுத்த தொடங்கினார்கள். அதனாலே அதை பலி செலுத்துதலை தேவன் முடிவுக்கு கொண்டு வர விரும்பினார். அதனாலே அந்த அருவருப்பானவைகளுக்கு, பேய்களுக்கு, பிசாசுகளுக்கு பலி செலுத்துதலை கர்த்தருக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லிக் கொண்டு பேய்களுக்கு, பிசாசுகளுக்கு செலுத்துகிறார்கள். அதான் இன்றைக்கும் திருச்சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. பலி செலுத்துதல் நிறுத்தப்பட்டாயிற்று இயேசு கிறிஸ்துவோடு. பாவம், மனுக்குலத்தின் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, குற்றங்களுக்காக பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து விட்டார். இனி பாவ பலி, அது நேர்ச்சை பலிகளோ காணிக்கைகளோ பலி செலுத்துதலோ இல்லை. இரத்த பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய கிறிஸ்தவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு திருச்சபையிலே ஒரு வருடத்திலே பல நாட்களிலே அவர்கள் அன்பின் விருந்து என்று ஒரு நேர்ச்சை சாப்பாடு, ஊரை அழைத்து, திருச்சபை அங்கத்தினர்களை, திருச்சபை குடும்பங்களை அழைத்து அங்கே ஆடு வெட்டி, கடா வெட்டி, கோழி வெட்டி, இரத்த காணிக்கை செலுத்தி அந்த இறைச்சியை சமைத்து புசிக்கிறார்கள், அன்பின் விருந்து என்ற போர்வையில். தேவன் சொல்லுகிறார், இனி உன்னுடைய நேர்ச்சை காணிக்கை, நீ எதற்காக நேர்ந்து கொண்டாயோ அந்த பலி, அந்த இரத்த பலி காணிக்கையை நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டாம் என்கிறார். நீங்க என்ன செய்றீங்க? எல்லா திருச்சபைகளிலும், ஒரு திருச்சபை அல்ல, எல்லா பிரிவு திருச்சபைகளிலும் கோழி வெட்டுறாங்க, ஆடு வெட்டுறாங்க, கடா வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க. புரியுதா? இதெல்லாம் என்ன? பழைய ஏற்பாட்டு அந்த நிழலை இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தங்களுடைய பாவ குற்றங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, பாவ மன்னிப்புக்காக, ஆத்ம ரட்சிப்புக்காக சிலுவையிலே இரத்த பலியை நிறைவேற்றி முடித்து விட்டார். இனி இரத்த பலி தேவையில்லை என்கிற உண்மை, சத்தியம் இவர்களுக்கு புரியவில்லை. ஆகவே அந்த பலி செலுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்று சமயத்தவர்கள் சொல்கிறார்கள் கர்மபலன். அதாவது ஒரு வார்த்தை சொன்னேனே, நீங்கள் அதை நினைவுகள் வைத்துக் கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே, அவருடைய பின் சந்ததியாரிடத்திலே 3ஆம் தலைமுறை முதல் 7ஆம் தலைமுறை வரை இதை விசாரிக்கிறவராயிருக்கிறேன். பிதாக்கள் செய்த அக்கிரமம் பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் 7ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதைத்தான் மாற்று சமயத்தவர்கள் கர்மபலன், கர்ம பாவம், முற்பிறவியில் செய்த பாவம் இப்பிறவியில் வந்திருக்கிறது. இந்த வார்த்தையை நான் தவிர்த்து விடுகிறேன். இந்த வார்த்தை தவறானது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மூதாதையர்கள் தவறாக வியாக்கியானம் புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த கர்ம பாவம், கர்ம வினை இப்பிறவியில் வந்திருக்கிறது. முந்தின ஏதோ ஒரு பிறவியில் இவர் செய்த பாவம், இவன் அல்லது இவள் செய்த பாவம் இந்த பிறவியில் பிரதிபலனாக வந்திருக்கிறது. இந்த தீங்கை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த துர்மரணம் அவனுக்கு சம்பவித்திருக்கிறது. இந்த காது கேளாத உடல் ஊனமான நிலையிலே இவன் பிறந்திருக்கிறான். இது இவனுடைய முற்பிறவியிலே இவன் செய்த பாவம் என்கிறார்கள். இதான் நீங்க ஊடகங்களிலே இன்று தமிழகத்திலே ஒரு பெரிய காரியம் புரையோடி கொண்டிருக்கிறது. பரம்பொருள் உபதேசம் என்று சொல்லி ஒருவர் பாடசாலைகளிலே சென்று மாணவிகளுக்கும் உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாடம் நடத்தினாராம். கர்ம பாவம் இது புரையோடி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் அதை சொல்ல வரலை. எதை சொல்றேன்னா, தேவனாகிய கர்த்தர் அங்கே சொல்லி இருக்கிறார், பிதாக்கள் செய்த அக்கிரமம் பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் 7ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். அதனால அந்த அக்கிரமம் செய்த பிதா 7 தலைமுறைகளுக்கு முன்ன அல்லது 4 தலைமுறைகளுக்கு முன்ப அக்கிரமத்தை செய்த, பாவத்தை செய்த, குற்றத்தை செய்த, மன்னிக்க முடியாத
சாபங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான குற்றங்களை செய்த, கொலைபாதகங்களை செய்த அந்த அந்த இந்த பிள்ளையினுடைய தகப்பன் செய்த பாவம், இந்த பிள்ளை அல்ல அந்த பாவத்தை செய்தது. நீங்கள் வேதாகமத்தின் உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்ப்ப பாவம் என்பது அந்த பிள்ளைக்கு 7 தலைமுறைகளுக்கு முன்பு, 4 தலைமுறை 3 தலைமுறைகளுக்கு அல்லது 7 தலைமுறைகளுக்கு முன்பு இருந்த பாட்டனார் முப்பாட்டனார் யாரோ வருவார் செய்த பாவத்தின் பிரதிபலனை அவருடைய சந்ததி அனுபவிக்கிறது. அந்த பிள்ளை முற்பிறவியில் செய்த பாவம் அல்ல. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தவறாக திரிக்கிறார்கள். ஆனால் இதை மிகைப்படுத்தி பேசுகின்ற போது அது கர்ம பலன், கர்ம பாவம் என்று கர்ம வினை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். முன் ஜென்ம பாவம். முன் ஜென்ம பாவம் என்றால் இந்த பிள்ளை முன் ஜென்மத்தில், முந்தின ஜென்மத்தில் செய்த பாவம் அல்ல. இந்த பிள்ளையினுடைய முன்னிருந்த மூதாதையர்கள், பெற்றோர்கள், ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தின் தண்டனை இந்த பிள்ளைக்கு வந்திருக்கிறது. ஏன்னா அந்த அந்த தகப்பன், அந்த பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் அவங்க அநியாயமாய் கொலை செய்து கொள்ளையடித்து சம்பாதித்த சொத்துக்கள் தான் இந்த பிள்ளைகள், அவர்களுடைய பின்வழி மரபினராகி இந்த பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த நன்மைகளுக்கு பிரதிபலனை பெற்றுக் கொள்ளுகிற இவர்கள் அவர்கள் செய்த தீமைகளுக்கும் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அதானே உண்மை. இது முற்பிறவி பலனாகாது. ஏனெனில் இந்த பிள்ளை 7 தலைமுறைகளுக்கு முன்பாக பிறந்திருக்கவில்லை, மனிதனாக இருந்து அநியாயம் செய்யவில்லை. இதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று என்று சொல்லுகிற பழமொழி இனி இல்லை. எப்பொழுது இல்லை? எப்பொழுது புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றி முடித்து புதிய உடன்படிக்கையின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு. உனக்கு நான் சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். நீங்கள் தேடி பாருங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் மனிதகுமாரனாக பூமிக்கு வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிறார். தேவன் தான் மனுஷகுமாரனாக வந்தார். அந்த தேவன் இருக்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் எந்த மாறுதலும் இல்லை. அவர் சொல்லுகிறார், இந்த மனிதகுமாரனாக பாவத்திற்கு, தேவாட்டுக்குட்டியாக மனுக்குலத்தின் பாவத்திற்கு, சர்வலோகத்தின் பாவங்களுக்கு அவருடைய இரத்தத்தை சிந்தி, இந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, நேர்ச்சை பலி, ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளும் கடாக்களும் காளைகளும் கன்றுக்குட்டிகளும் புறாக்களும் ரத்தம் சிந்துவதை நிறுத்துவதற்காக அந்த பிரமாணத்தை, மரண சாசனம், அதாவது இரத்த பலி செலுத்துகின்ற அந்த சாசனத்தை எழுதினவரே இங்கே மனிதனாக வந்து பலியாகிறார். ஒரு மரண சாசனத்தை எழுதின நபர், ஒரு தகப்பனார் மரண சாசனத்தை எழுதுகிறார் என்றார். மரிப்பதற்கு முன்பு அவர் தன்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஒரு மகனுக்கும் பாதியை வேறு கூட உள்ள 1-2 மக்களுக்கும் அதை எழுதுகிறார் என்றால், அந்த சாசனம், அந்த சாசனத்தை எழுதினவர் உயிரோடு இருக்கிறவரை நம்ம அதை உயில்னு சொல்லுவோம் இல்லையா? வில், அவருடைய உடைமையை அவருக்கு விரும்பினவருக்கு கொடுக்க அந்த உயில் எழுதுகிறார். அதான் மரண சாசனம். அவர் மரித்த பின்பு தான் அந்த சாசனம், அவர் எழுதின அந்த வில் அல்லது உயில் எதுக்கு வரும்? செயல்பாடு நடைமுறைக்கு வரும். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மரண சாசனம் செயலாக்கம் பெறாது. அதுபோல பாவ மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்காக, குற்ற நிவாரண பலியாக, சாப நிவாரண பலியாக பலி செலுத்தும்படியாய் இரத்தம் சிந்து ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், பறவைகள், காளைகள், கன்றுக்குட்டிகள் இவைகளுடைய இரத்தத்தை பலி செலுத்தும்படியாக மரண சாசனத்தை எழுதின தேவனே என்ன செய்கிறார்? மனுஷனாக வந்து குற்றமற்ற பாவமற்ற மனுஷகுமாரனாக பிறந்து அந்த தாம் எழுதின அந்த மரண சாசனத்தை நிறைவேற்ற வருகிறார், நிறைவேற்றி முடிக்க வருகிறார். அவருக்கு தான் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிறார், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு கிடக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கை இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். தண்ணீர் இல்லாத குழி எது? சாபத்தீடானவைகள், அருவருப்பானவைகள், அழுக்கடைந்தவர்கள், அசுத்தமானவைகள்,
செத்து நாறிக்கொண்டிருக்கிற பிரேதங்கள் எல்லாம் அடைபட்டு இருக்கிற ஒரு குழி, பிரேத குழி. அந்த பிரேத குழி அசுத்த ஆவிகளால் நிறைந்திருக்கிற, அருவருப்புகளினால் சாபத்தீடானவைகளினால் நிறைந்திருக்கிற பிரேத குழிகளிலே விழுந்து அடைபட்டு கிடக்கிற உன்னுடையவர்களை, உன் ஜனங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக உன் உடன்படிக்கை ரத்தத்தினாலே அவர்களை விடுதலை பண்ணுவேன். ரட்சகர் யார்? ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடையது. யார் ஒருவர் தன்னுடைய இரத்தத்தை மனுக்குலத்தின் பாவ நிவர்த்திக்காக சிந்தினாரோ அவர்தான் புது உடன்படிக்கை மத்தியஸ்தர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய ஜனங்களை அவர் மீட்டு ரட்சிக்கிறார். அதான் சொல்லுகிறார். இதை சொல்லுகிற அதே காலகட்டத்தில் தான், அதற்கு சற்று முந்தின காலகட்டத்தில் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே சொல்லுகிறார், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று என்று சொல்லப்படுகிற பழமொழி இனி இஸ்ரவேலிலே சொல்லப்படுவதில்லை. ஏன் இனி இஸ்ரவேலிலே? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த பிற்பாடு பாவ மனுக்குலத்தின் பாவ மன்னிப்புக்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, சாப நிவாரண பலியாக, கல்வாரி சாபத்தின் சின்னமாகிய சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்த பிற்பாடு இதை விசுவாசிக்கிற உண்மையான தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதருக்கும் அல்ல. அதனால தான் இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கர்ம பலன், கர்ம பாவம், கர்ம முன் ஜென்ம வினை, முன் ஜென்மத்தில் இந்த மனிதன் இதற்கு முன்பு 7 தலைமுறைகளுக்கு முன்பு மனிதனாக பிறந்திருப்பான், அப்போது செய்த பாவம் இப்பொழுது அதனுடைய பலனை அறுவடை செய்கிறான் என்கிறார்கள். இது பொய், இது தவறான உபதேசம். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த பழமொழி எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட திராட்சை காய்களை, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று என்று சொல்லப்படுகிற பழமொழி இனி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்து எனக்காக பரிகார பலியாக, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, சாபத்தின் நிவாரண பலியாக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து விட்டால், அவர் தம்முடைய தூய ரத்தத்தினாலே என் பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் மீறுதல்களை, என் சாபங்களை பரிகரித்தார், அதாவது நிறைவேற்றி முடித்து விட்டார். இன்றைய தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மாற்று சமயத்து குறி சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, மாற்று சமயத்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுபோலவே இவர்களும் சொல்லுகிறார்கள். உன்னுடைய முன்ஜென்ம பாவம், பாரம்பரிய பாவம் இருக்கிறது, நீ நேர்ச்சை கடனாக இதை செலுத்த வேண்டும், அதை செலுத்த வேண்டும், மாதம் ஒரு முறை தசமபாக காணிக்கை கொடுக்க வேண்டும். அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் இல்லைங்க. காணிக்கையெல்லாம் நீ விரும்பும் போது கொடு, மனப்பூர்வமாய் கொடு, உன் உழைப்பில் இருந்து கொடு. உன் உழைப்பின் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பங்கை, முதல் பங்கை முறுமுறுப்பின்றி மனப்பூர்வமாய் தேவனுக்கு கொடு. அதுதான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். நீ பிறருடைய சொத்தை அபகரித்து, ஆக்கிரமித்து, கொள்ளையடித்து, கொலை செய்து, கைக்கூலி வாங்கி, லஞ்சம் வாங்கி, இதிலெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறதுனால் நீ உலகத்தில் பெயர் பெற்றவனாக மாறலாம், பக்தி வேடதாரியாக மாறலாம். ஆனால் உன் உழைப்பில் இருந்து, நீ உழைத்து, உன் ரத்தம் வியர்வையாக சிந்தி உழைத்து சம்பாதித்த வருவாயிலிருந்து முதல் பகுதியை தேவனுக்கு காணிக்கையாக கொடு. அதை அங்கீகரிப்பார் தேவன். புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. அதனால தான் இன்றைய அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகளிலும், ஏதோ ஒரு சில திருச்சபைகள் இருக்கலாம், ஆடு வெட்டி, கிடா வெட்டி, கோழி வெட்டி சாப்பாடு போடாத ஆலயங்கள், எல்லா ஆலயங்களிலும் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அசன பந்தி, அந்த பந்தி, இந்த பந்தி என்று கிறிஸ்துவுக்குள் அருமையான இது பெருமைக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனக்கு அருகான வீட்டில் இதெல்லாம் செய்கிறவன், தனக்கு அருகில் இருக்கிற தன் உடன்பிறந்த சகோதரனோ சகோதரியோ அல்லது ஒரு தான் அறிந்திராத புற ஜாதி, புற மதத்தை சார்ந்த ஒருவர் வீடற்றவராக, ஏழையாக, துணியற்றவராக, உணவற்றவராக இருக்கிற போது அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார். காரணம் என்ன? அவருக்கு அந்த உதவியை செய்வதனால் இவர்களுக்கு எந்த பிரதிபலனும் இல்லை. ஆனால் 1000 பேருக்கு, 5000 பேருக்கு, 10,000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு நீ அன்பின் இருந்து நடத்துகிறபடினால் உனக்கு புகழ் கிடைக்கிறது, பெயர் கிடைக்கிறது. பெரிய ஆளு நீ. புகழுக்காக, அந்தஸ்துக்காக, பெயர் பிரஸ்தாபத்திற்காக இவைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலின் மூலமாக அதைத்தான் சொல்கிறார். இனி
பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று, அவர்கள் செய்த குற்றம் இந்த பிள்ளைகளின் இச்சந்தலையின் மேல் இறங்கி இருக்கிறது என்கிற அந்த வார்த்தைகள் இனி இஸ்ரவேலிலே, இஸ்ரவேல் என்றால் யார்? தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிற, கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், இனி ஒரு இரத்த பலி, இனி ஒரு பாவ நிவாரண காணிக்கை தேவையில்லை என்று நம்புகிற, விசுவாசிக்கிற உண்மையான கிறிஸ்தவனுக்கு இந்த சாபங்கள் வருவதில்லை, சாபங்கள் பின்தொடர்வதில்லை. முன்னோர்கள் செய்த பாவம் அவர்களுடைய பின் சந்ததிகளை தொடர்வதில்லை என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, இதை விளக்குவதற்காக அந்த சாபங்கள் பலிக்குமா? இனி செய்திக்குள்ளே வருகிறேன். இது முன்னுரை தான். நீங்கள் இதை புரிந்து கொண்டால் இனி சொல்ல போகிற காரியங்களை புரிந்து கொள்வீர்கள். காரணமின்றி போடப்பட்ட சாபம் பலிக்காது. இதுவும் வேதாகமத்தில் தான் இருக்கு. இதை நீங்கள் தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். காரணமின்றி போடப்பட்ட சாபம் பலிக்காது. The rational curse shall not be stayed him, but not follow themselves. அதாவது யார் காரணமற்ற சாபத்தை பிறருக்கு போட்டார்களோ அவர்கள் போடுகிற காரணமில்லாத சாபங்கள் சாபம் பெற்ற ஒருவருக்கு பலிக்காது. ஏன்னா அந்த சாபத்தை பெற்றுக்கொள்வதற்கான எந்த பாவ குற்றத்தையும் அந்த நபர், அந்த மனிதன் அல்லது மனுஷி பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளவில்லை, பாவம் செய்யவில்லை. ஆனால் அவரை பிடிக்காதவர்கள் அவருக்கு சாபத்தை, அந்த குடும்பத்தை சபிக்கிறார்கள். அது அழிக்கப்பட வேண்டும், இந்த குடும்பம் நாசமடைய வேண்டும் என்று சாபம் போடுகிறார்கள். அதான் காரணமின்றி போடப்பட்ட சாபம் பலிக்காது. அது சாபம் போட்டவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பின்தொடரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இதற்காக வேதாகமத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோட தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். எது சாபம் என்று சொல்லுகிறது? தேவனிடத்தில் அதிக ஞானத்தையும் இறை ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் அரசன், அவனிடத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. அவனுடைய பிந்திர கால வாழ்க்கையிலே 60 மனைவிகளும் 600 வைப்பாட்டிகளையும் சம்பாதித்தவன். இஸ்ரவேல் தேசத்திலே அரசனாக இருந்தவன். தாவீதுக்கு பின்பு சவுலுக்கு பின்பு தாவீதுக்கு பின்பு சாலமோன். அவனுடைய ஆட்சி காலத்தில் எருசலேமை கானான் இஸ்ரேல் தேசத்தை ஆட்சி செய்த அந்த அரசனாக இருந்த காலத்தில் 60 மனைவிகளையும் 600 வைப்பாட்டிகளையும் சம்பாதித்தவன். அருவருப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவன் என்ன சொல்றான் பிரசங்கி புஸ்தகத்தில்? நான் இதையெல்லாம் அனுபவித்து பார்த்து இதைகளை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். ஏன்னா அதையும் ஒத்துக்கொள்ளுகிறான். தான் எதற்காக இந்த அனுபவ ரீதியாக இவைகளை, ஆசை இச்சைகளை செயல்படுத்தி அனுபவித்து பார்த்தேன், அது தீங்கு விளைவிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். நீங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்லுகிறான், ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோட தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். எது சாபமாக எண்ணப்படுமாம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. நீ அதிகாலையிலே பொழுது விடுவதற்கு முன்பே எழுந்து உன் நண்பனுக்கோ, உன் அயல் வீட்டுக்காரனுக்கோ, உன் வீட்டில் இருக்கிற உன் சகோதரனுக்கோ, தாய்க்கோ, தகப்பனுக்கோ, சகோதரிக்கோ, அயல் வீட்டுக்காரனுக்கோ, உன் நண்பனுக்கோ, புற உலகில் வாழ்கிற ஒருவனுக்கோ நீ உரத்த சத்தமாய் சத்தமிட்டு அவனுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரையும் அம்புக்கு இழுக்கிறாய். நீ என்ன செய்ற? நீ அவனை உருக்கெல்லாம் கேட்கட்டும்னு வலுக்கட்டாயமாக அவனை கூப்பிட்டு நீ அவனை ஆசீர்வதிக்க, நீ நல்லா இருப்ப,
நீ செழிப்பா வாழ்வ அப்படின்னு எல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க இல்லையா? இதுக்கு உதாரணமாக நான் இந்த திருச்சபை போதகர்களை கூறிக்கொள்ளுகிறேன், கன்வென்ஷன் பிரசங்கியார்களை அடையாளம் காட்டுகிறேன். தப்பா நினைக்காதீங்க. அதிகாலை ஜெபம் சத்தமா மைக்கெல்லாம் ஆன் பண்ணி வச்சு காலில் போட்டு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. இந்த வசனத்தின்படி இதெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் காரணமின்றி சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் சாபமாக எண்ணப்படும். நீங்களும் சொல்லாதீங்க. அதிகாலையிலே எழுந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பே, பொழுது புலரும் முன்பே எழுந்து உன் சிநேகிதனுக்கோ அயல் வீட்டுக்காரனுக்கோ உன் சபையானுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ நீ சொல்லுகிற ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படுமா? இந்த சாபம் என்ன செய்யாது? வேத வசனத்தின்படி இந்த சாபங்கள் பலிக்காது. யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை சொன்னியோ அந்த ஆசீர்வாதம் அவனுக்கும் பலிக்காது. இது சாபமாக எண்ணப்படுகிற போது இந்த ஆசீர்வாதத்தை கூறினவனுக்கு அது சாபமாக எண்ணப்படும். யார் சபிக்கப்பட்டவன்? அது நேரா திருப்பி பாருங்க. நீ ஆசீர்வாதம் தான் சொன்ன. அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தமாய் ஊருக்கெல்லாம் கேட்கும்படியாக மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதம் கூறினாய். அது ஆசீர்வாதமாக எண்ணப்படாது. அது அவனுக்கு, அதை கேட்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக எண்ணப்படாது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தமாய் ஊரை கூட்டி நீ ஆசீர்வதித்தாயே, இந்த ஆசீர்வாதம் உனக்கு, அந்த ஆசீர்வாதம் கொடுத்தவனுக்கு சாபமாக எண்ணப்படும். புரியுதா? இந்த சாபம், அதாவது அந்த குடும்பம் நாசமடையும். அவன் நாசமடைவான், அவன் சந்ததி நாசமடையும். தேவனுக்கு அடாத செயல். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவனை ஆசீர்வாதம் தானே, ஆசீர்வதிக்கத்தானே செய்தேன் என்று நீ சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அதிகாலையில் எழுந்து பொழுது புலரும் முன்னே ஊரை கூட்டி ஆசீர்வாதம் சொல்வதற்கு வேதம் சொல்லவில்லை, தேவன் சொல்லவில்லை. இந்த ஆசீர்வாதத்தை சொன்னவனுக்கு அந்த ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். கேட்டவனுக்கு அல்ல. யார் ஆசீர்வாதம் பெற்றானோ அவனுக்கு அல்ல, ஆசீர்வாதத்தை கூறினவனுக்கே அது சாபமாக எண்ணப்படும். ஆசீர்வதிக்கணுமா? இது நீங்க இன்னும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் கொள்ளையடித்து பணம் சம்பாதித்து கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள். பெண் வாணிபம் செய்து கோடீஸ்வரர்களாக மாறியிருப்பார்கள். மதுபானம் விற்று கோடீஸ்வரர்களாக மாறியிருப்பார்கள். கூலிக்கு கொலை செய்து அதிலே கைக்கூலி வாங்கி கோடீஸ்வரர்களாக மாறியிருப்பார்கள். தங்களுடைய அரசு பணிகளின் நிமித்தமாய் ஒரு உயர்மட்ட பதவிகளிலே இருக்கிற அல்லது கீழ்மட்ட பதவிகளிலே இருக்கிறவர்களும் தனக்கு நியமிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வேலைக்கு கூலி அரசாங்கம் கொடுக்கிறது. அந்த கூலிக்கு, அந்த சம்பளத்திற்கு அதிகமாக சம்பாதிக்க விரும்பி ஒரு கையெழுத்து போடுறதுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் வாங்குறானே, கைக்கூலி வாங்கி ஆசீர்வாதம் அந்த காணிக்க வாங்குறவன் எல்லாம் அதிகாலையிலே சென்று ஆலயத்தில் காணிக்க வைப்பான். அந்த காணிக்கையை வாங்கி கொண்டு அந்த அப்போதகர், அந்த தீர்க்கதரிசி, அந்த அப்போஸ்தலன் இந்த அளவுக்கு அதிகமாக காணிக்கை கொடுத்த இது கர்த்தருக்கல்ல கொடுக்கிறான். இவன் சபையார் தன்னை நேசிக்க வேண்டும், போதகர் தன்னிடத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவன் கொள்ளையடிச்ச பணத்தில், கைக்கூலி வாங்கின பணத்தில், கொலை செய்த பணத்தில் கொண்டு போய் காணிக்க வைக்கிறான் அதிகமா. அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்படுவார்கள். அந்த காணிக்கை அங்கே அங்கீகரிக்கப்படாது. அந்த காணிக்கை, கைக்கூலி வாங்கி சம்பாதித்த பணத்தில் காணிக்கை வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்றவனும் சபிக்கப்பட்டவன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் சாபமாக எண்ணப்படும். புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சபிக்கிறதுக்கும், ஒருவரை சபிப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் நான் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் ஒவ்வொரு மனிதருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கும் சக்தி என்றொன்று இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. சக்தியை தான் புதிய தமிழ்ல ஆற்றல் என்போம் இல்லையா? பவர். தேவனை போல படைக்கப்பட்ட மனிதர்கள், தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி தேவனாலே படைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மனித சாயல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வடிவ தோற்றங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கலாம்.
தேவனை போல தேவனாகிய கர்த்தர் ஆதாமை மண்ணினால் உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை அவன் நசுகளை ஊதின போது இவர்கள் நம்மில் ஒருவரை போல ஆனார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய மூவர் ஒன்றாய் இருக்கிற தேவன் மூன்று வேறு தனி நிலைகளிலே நின்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் நம்மில் ஒருவரை போல ஆனார்கள். தேவன் படைத்தது அனைத்தையும் வார்த்தையினால் படைத்தார். அந்த வார்த்தை உயிருள்ளதாக இருந்தது. இவர்கள் தேவன் உண்டாக கடவுது என்று சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் மற்றவர்களை சபிப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் முன்பு எனக்கு பிறரை ஆசீர்வதிக்கிற தகுதி இருக்கிறதா, எனக்கு பிறரை சபிக்கிறதற்கான தகுதி இருக்கிறதா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த நபருக்கு அந்த மனிதர்களுக்கு தகுதி இருக்கிறதா, நான் சபிக்கிற அந்த சாப வார்த்தையை கேட்பதற்குரிய தகுதி அதற்குரிய காரணங்கள் இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்டு ஒரு வார்த்தையை பேச வேண்டும். அதான் வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது, நீ தேவாலயத்தில் நுழையும் போது உன் நாவை காத்துக்கொள், உன் வாயை அடக்கிக்கொள். என்ன செய்யணும்? தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற போது உன் நாவை அடக்கிக்கொள் அல்லது உன் வாயை அடக்கிக்கொள். மனம் பதறி ஒரு வார்த்தையும் ஒருவரையும் ஆசீர்வதிக்காதே, மனம் பதறி ஒருவரையும் சபிக்காதே, கெட்ட வார்த்தை தீய வார்த்தைகளை பேசாதே. சபிப்பது தீயது, தீவினைகளை கொண்டு வரும். காரணமின்றி அவனுடைய நல்லொழுக்கமற்ற வாழ்க்கை, நன்னடத்தையற்ற சம்பாத்தியத்தினால் காணிக்கை கொடுக்கிறவனை நீ ஆசீர்வதிக்கிறாய் என்றால் அது உனக்கு சாபத்தை, நீ ஆசீர்வதிக்கிற உனக்கு சாபத்தை கொண்டு வரும். அவன் கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. புரிந்து கொள்ளும், இதெல்லாம் சாபம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. முன்னோர்கள் செய்த முற்பிறவியில் செய்த பாவம் அல்ல, அதாவது முன்னோர்கள் செய்த பாவத்தை தான் இவர்கள் முற்பிறவியில் செய்த பாவம் என்கிறார்கள். முற்பிறவியில் யாரும் பாவம் செய்யவில்லை. அவர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அக்கிரமம் செய்திருப்பார்கள், அநியாயம் செய்திருப்பார்கள். அவர்களுடைய பாவத்தின் அந்த கூலி பிரதிபலன் அவர்கள் சம்பாதித்தவைகளை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற சாபங்கள், அநீதிகள், அக்கிரமங்களின் பலனையும் அவர்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும். இல்ல நான் ஆசீர்வாதங்களை மட்டுமே சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொன்னால் தகுதி இல்லையே. நான் செய்த குற்றத்தின் பிரதிபலனையும் பாவ தண்டனைகளையும் என் மக்கள் அனுபவித்தாக வேண்டும். நாம் பிறந்து வந்து அனுபவிக்க முடியாது, இனி ஒரு பிறவியில் வந்து அனுபவிக்க முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளில் தான் குறை இருக்கிறது. முற்பிறவி பாவம் என்றால் முன்னோர்கள் செய்த பாவம். இப்போ ஒரு அரசன் எடுக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் நாட்டை ஆளுகிற அரச பதவியின் நிமித்தமாய் பிற நாட்டு அரசர்களோடும் அவருடைய யுத்த சேனைகளோடும் யுத்தம் செய்கிறான். அவனுடைய வழிமறைப்பை சார்ந்தவர்கள் இந்த காலத்திலே ஏழைகளாக அல்லது சாதாரண மனிதர்களாக வாழுகிறார்கள். இவர்களுக்கு அரச பதவியும் இல்லை, நாடும் இல்லை, சொத்தும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அரச பதவியில் இருந்தவன் செய்த குற்றங்களுக்காக, பாவ குற்றங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, கொலைபாதகங்களுக்காக அவனுடைய பின் சந்ததி அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அது அவனோடு ஒடிந்து போகிறது. மனம் திரும்புதலுக்கான, பாவ குற்றங்களை உணர்ந்து திருந்துவதற்கான வாய்ப்பு எல்லாருக்கும் வாழ்க்கையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனம் திரும்புவதற்குத்தான் நாம் தயாராக இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பூமியிலே எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் தான். பிறரை ஆசீர்வதிப்பதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. தன்னிலை அறியாதவர்கள், தன்னிலையை, தன்னுடைய யதார்த்தமான வாழ்வு நிலையை உணராதவர்கள் பிறரை ஆசீர்வதிக்கிறார்கள், பிறரை சபிக்கிறார்கள். இதான் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. ஆனால் நான் பிறரை ஆசீர்வதிக்கிறது அதற்கு தகுதியானவனாக அந்த பிற மனிதர்கள் இல்லாத பட்சத்தில் அவனை நான் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் எனக்கு சாபமாக வந்து சேரும். ஏன்? நான் தகுதியற்றவன். அவனுடைய நிலை, அவனுடைய தகுதியை அறியாமல் அவனை ஆசீர்வதித்திருக்கிறேன். அது எனக்கு சாபமாக எண்ணப்படும். புரியுதுங்களா? தகுதி இல்லாத ஒருத்தனை, ஒரு நேர்மையாளன், நீதிமான், உத்தமனாக வாழுகிற ஒருவனை நான் காரணமின்றி சபித்தாலும் அந்த சாபம் அவனுக்கு தங்காது, அவனுக்கு பலிக்காது. அந்த சாபம் அவனுக்கு சாபமிட்ட என்னை தொடரும், என் பிள்ளைகளை தொடரும். இதை புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களே. இஸ்ரவேலிலே இந்த பழமொழி, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று,
அதாவது பிதாக்கள் செய்த அக்கிரமத்தின் தண்டனை பிள்ளைகளுக்கு வருகிறது என்று சொல்லப்படுகிற பழமொழி இனி இஸ்ரவேலிலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவே மெய்யான தேவன், அவருடைய இரத்தத்தினால் என் பாவங்களும் சாபங்களும் குற்றங்களும் அக்கிரமங்களும் அருவருப்புகளும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டது. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பையும் சாபத்திலிருந்து விடுதலையும் நித்திய மரணத்தின் பிடியிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் பெற்றிருக்கிறேன் என்று விசுவாச அறிக்கை செய்கிற ஒருவருக்கும் பிதாக்கள் செய்த அக்கிரமம் பிள்ளைகளிடத்திலே பலிக்காது. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும், ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் விடுவிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டவனுக்கு மட்டும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றவனுக்கு மட்டும் பலிக்காது, மற்றவர்களுக்கெல்லாம் பலிக்கும். அதனால தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிப்பதில்லை. ஏன் கிறிஸ்தவர்களே விசுவாசிப்பதில்லை? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிப்பார்கள் என்றால் வேத வசனங்கள் சொல்லுகிற கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று காத்திருப்பார்கள். அதான் தெளிவா சொல்லுது. நீ மரித்து போனாலும் உன் ஜீவ காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படாமலே நீ மரித்து போயிருந்தாலும் வெண்பனி போல் புல் பூண்டுகளின் மேல் பெய்கிற பனி போல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்த ஜலமாக இந்த பூமியின் மேல் தெளிக்கப்படுகிற போது, பூமியின் ஜனங்களின் மேல் தெளிக்கப்படுகிற போது, மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய ஆத்மாவிலும் உன்னுடைய ஆன்மாவிலும் அந்த ரத்தம் தெளிக்கப்படும் சுத்த ஜலமாக. அப்பொழுது நீ உன் விசுவாசம், இதுதான், இதுல தான் உன்னுடைய விசுவாசம் விளங்க வேண்டும். அதுக்காக நீ ஆட்டை வெட்டி ரத்தத்திலே குளிக்க வேண்டாம். நீ என்ன செய்றீங்க? ஆற்றின் தண்ணீரிலே, குளத்தின் தண்ணீரிலே, வாய்க்கால் தண்ணீரிலே, தொட்டியிலே தட்டி அந்த தொட்டியிலே நிரப்பப்பட்ட பைப்பு தண்ணியில குளிக்கிறாய், முங்குற பாவம் கழுவுறதுக்கு. புறமதத்தினர்களும் புறமத ஆசாரியர்களும், அதாவது பூஜாசாரிகளும் அதிகாலையில் எழுந்து ஆற்றின் தண்ணீர்களிலே நின்று கிழக்கு முகமாக அல்லது தண்ணீர் ஓடி வருகிற அந்த முகமாக நின்று சூரியனை பார்த்து மூக்கை பிடித்துக் கொண்டு ஆற்றிலே முழுகுகிறார்கள். ஏன் அவன் தினந்தோறும் கழுவுறான், நீ தினந்தோறும் குளிக்கிற? உன் புற உடலின் அழுக்கையே நிரந்தரமாக கழுவ முடியாத இவ்வுலகத்தின் தண்ணீர் உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பாவங்களை, அக்கிரமங்களை, அறைகளை, பாவ கரைகளை கழுவி விடும் என்று நினைக்கிறாய், நம்புகிறாயா? நீ என்ன செய்கிறாய்? எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 29ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறபடி நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறாய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய பாவ பலிக்காக, பாவத்திற்கு, சாபத்திற்கு, உன் பாவ மன்னிப்புக்காக, அக்கிரமங்களுக்கு பரிகார பலியாக சிந்தப்பட்டது என்பதை நீ நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. நீ எப்படி கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய்? தண்ணீரிலே பாவங்கள் ஓடுகிற நீ கேட்டு புரிந்து கொள்ள வேண்டாமா? அதாவது அஞ்ஞானிகளை பார்க்கிலும், தேவனை கிறிஸ்துவை அறியாத அந்நியர்களை பார்க்கிலும், புற மதத்தவர்களை பார்க்கிலும் கிறிஸ்தவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறீர்களே, அவிசுவாசிகளாக, அவ நம்பிக்கை கொண்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் பேரிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் பேரிலும், அதனால் வருகிற பாவ மன்னிப்பு, அக்கிரமங்கள், இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுதலை நீ விசுவாசிக்கவில்லையே. அதனை விசுவாசிக்காததனால் தானே நீ தண்ணீரிலே மூழ்கி பாவம் கழுவிக் கொள்ளுகிறாய், புறமத பூஜாசாரிகளைப் போல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவ சந்ததியே, நான் இதை விளக்குவதற்காக மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வருகிறேன். நீதிமொழிகள் 27:14, இங்கே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார், எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது அந்த பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். என்ன சொல்றாரு? வாயால சபிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீடர்களுக்கும் கொடுத்த கட்டளை இது. மத்தேயு 10ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், இந்த 3 நற்செய்தி நூல்களிலும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே,
ஏன் அவர் சொல்லுகிறார் வாயினால் சபியுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே உங்களை? அவர்களை என்ன சொல்லித்தாரு? 12 சீடர்களுக்கும், அப்போஸ்தலர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்புத்தானவர்கள், மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடுத்தான் அவர்கள் அப்போஸ்தலர்களாகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த சீடர்கள் 12 பேருக்கும் அவர்கள் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். இங்க அந்நிய பாச வரவனும் கிடைக்கல அவங்களுக்கு. ஆவிக்குரிய வரங்கள் ஒன்றும் கொடுக்கவில்லை. பிசாசுகளை துரத்த வரம் கொடுக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப வரம் கொடுக்கிறார். வியாதிகளை குணப்படுத்துவதற்கு வரம் கொடுக்கிறார். கால் ஊனமானவர்கள், உடல் ஊனமுற்றவர்களை சரிப்படுத்தி சக மனிதர்களைப் போல ஊனமற்ற மனிதர்களாக மாற்றுவதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். இங்கெல்லாம் வரம் பெற்றவன் சொல்லிட்டு நடக்கிறீங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 9 வரங்களும் இங்க வினிட்டே இல்லை. தான் பேசுகிற அந்நியவாசிக்கு விளக்கம் தெரியாதவன் எல்லாம் வரம் பெற்றவன். நடக்கவே முடியாத காரியங்களை எல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள் என்று சொல்லி மாயவத்தை காட்டுகிறவன் எல்லாம் தீர்க்கதரிசி என்கிறான், அபிஷேகம் பெற்றவன் என்கிறான், வரம் பெற்றவன் என்கிறான். செத்தவனை உயிரோட எழுப்ப முடியாதவன் எல்லாம் சொல்றான், நான் அங்க எழுப்புனேன், இங்க எழுப்புனேன். ஏன் நீ இப்ப சொல்ற இடத்துல எங்க பிரசங்கிக்கிறியா அங்க செத்து போன ஒருத்தனை எழுப்பு. இல்ல ஒரு ஆக்சிடென்ட், எதிர்பாராத ஒரு விபத்து சம்பவிச்சு அந்த இடத்துல ரத்தம் சிந்தி மறிக்கிற ஒருத்தனை நீ உயிரோடு எழுப்பி விடு, குணமாக்கு. உன்னால முடியலையே, எதுக்கு ஐயா நீ பொய் சொல்ற? இன்றைய தீர்க்கதரிசிகளும் அதிசய ஊழியக்காரர்களும் அற்புத ஊழியக்காரர்கள் அனைவரும் பொய்யர்கள். காணிக்கைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விற்று பணம் சம்பாதிக்கிறார்கள். மார்க் 7ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள், உங்க வாயினால சபிக்க கூடாதுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களை அனுப்பி இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளாகிய மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன் கேளுங்க. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், வியாதிகளை குணப்படுத்துங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எவனாவது நான் அபிஷேகம் பெற்றவன், நான் வரம் பெற்றவன் என்று சொல்லுகிறவன் இலவசமாய் இவைகளை செய்கிறாயா? காணிக்கை வாங்காம செய்யும். காணிக்கை, கைக்கூலி, நன்கொடை பெற்றுக்கொள்ளாமல் இவைகளை செய்ய வேண்டும். செய்கிறவன் எவனாவது ஒரு கிறிஸ்தவனை காட்டுங்க. எனக்கு வரமும் இல்லையா? குணமாக்கும் வரமும் இல்லை, பிசாசுகளை துரத்தும் வரமும் இல்லை, அற்புதம் செய்யும் வரமும் இல்லை, செத்தவனை உயிரோடு எடுப்பது வரமும் எனக்கு இல்லை. இருக்குன்னு சொல்ற இல்லையா? காணிக்க வாங்காமல் செய்கிறியா? நன்கொடை வாங்காமல் செய்கிறாயா? கைக்கூலி இல்லாமல் ஜெபிக்கிறாயா? எல்லாத்துக்கும் காணிக்கை, கைக்கூலி வாங்குகிறாயே. நன்கொடையும் கைக்கூலி தானே, ஸ்பான்சர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளுக்கு ஒன்றும் கீழ்ப்படியாதவர்கள் தங்கள் வாயினால் நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் கிருபை வரம் பெற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களையும் ஏமாற்றுகிறீர்கள், உங்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதான நடக்குது ஐயா. அதான் ஒரு நற்செய்தி நூலில் அதை சொல்லுகிறார். இவர்கள் தங்கள் வாயினால் என் நாமத்தை உச்சரித்து என்னை சேர்ந்து கொண்டு என்னை துதித்து மகிமைப்படுத்தி செயல்களினால் என்னை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். அவர்கள் நாவில் அருகிலே, அவர்கள் உதடுகளிலே, அவர்கள் நாவிலே என்னுடைய நாமம் இருக்கிறது, என்னுடைய பெயர் இருக்கிறது.
தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தைகள் இருக்கிறது. பரிசுத்தாவி என்று வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளிலோ நான் இல்லை. நான் அவர்களுக்குள் இல்லை. அவர்கள் வாயிலும் அவர்கள் நாவிலும் அவர்கள் உதடுகளிலும் என் வார்த்தைகள் இருக்கிறது. அதானே கிறிஸ்தவன் அன்னைக்கு. நீ வாக்கி வந்தபடி சபிக்கிற, காணிக்க கொடுக்காதவன, சபிக்காத எந்த ஊழியக்காரனையாவது எடுத்து பாருங்க. காணிக்க கொடுக்காத, காணிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு திருச்சபை இருக்கிறதா? பை காணிக்க வேண்டாம், பெட்டி காணிக்க வேண்டாம், தசமபாக காணிக்க வேண்டாம், நன்கொடைகள் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு திருச்சபை இருக்கிறதா? இல்லை. எல்லாம் பணத்துக்காகத்தான் ஊழியம். பரிசுத்த வேடம், பக்தி வேடம் அனைத்தும் பணத்திற்காக. இங்கே சொல்லுகிறார், வியாதி உள்ளவர்களை நீங்கள் போகையில் காணாமற் போன ஆண்களாகிய இஸ்ரவேல் வீட்டாரை, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களுக்கு, ஜீவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களை மட்டும் தேடிப்பங்கள், மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீ உன்னை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை ரட்சித்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்கிற அந்த முழு உறுதிப்பாட்டை நீ பெற்றிருக்க வேண்டும். உன்னை ரட்சித்தவர் என்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். இன்னார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற தெளிவு உனக்கு இருக்க வேண்டும். அந்த தெளிவு இருக்கும்னா அந்த வார்த்தைகள் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். காணிக்க வாங்கக்கூடாது, கைக்கூலி வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது என்று நீ அதை செய்திருந்தால் நான் செய்வது மாயாஜாலம் என்று உனக்கு தெரிந்திருக்கும். உன் நிலை என்ன என்பதை நீ உணர்ந்திருப்பாய். தன் நிலை அறியாதவன் எல்லாம் நான் பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன், நான் பரிசுத்தவானாக வாழுகிறேன், தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார், தேவன் எனக்கு அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார், எந்த வரங்களை கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறானே, சொல்ல மாட்டான். தன் நிலையை உணர்ந்தவன், தன் நிலை அறிந்தவன் சொல்ல மாட்டான். தன் நிலை அறிந்தவன் பிறரை காணிக்க கொடுக்காதவனை சபிக்கவும் மாட்டான். ஏன்னா நீ தான் காணிக்கையை வைக்க மாட்டியே. நீர் பிறர் உழைப்பில் கொடுக்கிற காணிக்கை. அவன் அநியாயமாய் பொருள் சம்பாதித்து அடுத்தவன் பொருளை திருடி, அடுத்தவனை கொலை செய்து கைக்கூலி வாங்கி, கொலை செய்ய கூலி வாங்கி, கைக்கூலி லஞ்சம் வாங்கி, கொள்ளை அடிச்சு கொண்டு வந்து உனக்கு காணிக்க தர்றான். கர்த்தருக்கு காணிக்க என்ன? நீ அதை வாங்கி அவனை ஆசீர்வதிக்கிறாய். உனக்கு உன்னிலையும் அறியவில்லை, நீ தேவனையும் அறியவில்லை, நீ தேவனுடைய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீ கழுவப்படவில்லை, பரிசுத்தமாக்கப்படவில்லை, நீ ரட்சிக்கப்படவே இல்லை. உன் பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, ஆசை இச்சைகளை விட்டு விலக மனம் திரும்பவே இல்லை. பின் எப்படி உனக்கு காணிக்க கொடுக்கிறவன் கொள்ளையடிச்சு கொண்டு வந்தானா, திருடி கொண்டு வந்தானா, பெண்வாணிபம் செய்து கொண்டு வந்தானா, மதுபானம் விற்று கொண்டு வந்தானா, கைக்கூலி வாங்கி சம்பாதிச்சு கொண்டு வந்தானா, அதில் ஒரு பகுதியை காணிக்கையா கொண்டு வந்தானான்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியாதியா? நீ உன்னையே அறிய முடியாதவன், நீ ரட்சிக்கப்படாதவன், நீ ரட்சிக்கப்பட்டது போல வேஷம் போடுற, நீ பரிசுத்தாவியை கண்டே இராதவன், அறிந்தே இராதவன், பாவத்தை குறித்து அறிந்திருக்காதவன், நியாய தீர்ப்பை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அறிந்திராதவன், நீதியின் சூரியனாகிய நீதியாகிய கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை, ரத்தம் சிந்துதலை, பாவ பரிகார பலியாக உன்னுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்தார் என்கிற சத்தியத்தை அறியாத நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் பரிசுத்தாவியானவருடைய பெயரையும் சொல்லி உலகை ஏமாற்றி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறாய் காணிக்கை என்ற பெயரில். நீ எப்படி மற்றவன் எப்படி கொண்டு வந்தாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஆனா நீ காணிக்கை தராதவன என்ன செய்யற? சாபம் போடுற. உன் குடும்பம், உன் குலம் நாசமாகும். இந்த நாசம் எல்லாம் உன் பின் சந்ததிகளை, நீ மற்றவர்களுக்கு போடுகிற அனைத்து சாபங்களும் உன்னையும் உன் பின் சந்ததியையும் வந்து சேரும். இங்க நிறைய பேர் பிள்ளை இல்லாதவன் பரிசுத்தவான்கள். என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் இன்று இவன் பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறான். அவர்களுடைய பாஷையில சொன்னான். எத்தனை ஏழை ஆத்துமாக்களை, ஏழை குடும்பங்களுடைய வம்சங்களை, பின் சந்ததிகளை அழித்திருப்பார்கள். இது சொன்னா கோபம் வருது அவனுக்கு. உனக்கு பிள்ளை இல்லையே, நீ பரிசுத்தவன்ங்கிற, மற்றவங்களுக்கு எல்லாம் பிள்ளை கொடுக்கிற, கோபமா இருக்கா? கோபம் வரும். நீ தன் நிலை உணராதவன், உன்னுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன என்பதை உணராதவன், அறியாதவன். நீ எப்படி தேவனுடைய சித்தத்தை எப்படி நீ அறிந்து கொள்வாய்? தேவன் நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொண்டு
அவருடைய ஜீவ புஸ்தகத்தில், அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த பெயர்களுக்குரியவர்கள் இவர்கள் தானா என்று எப்படி அறிந்து கொள்வாய்? அதனால் தான் அவர் சொல்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட, காணாமல் போன இஸ்ரவேல் விட்டார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை தேடி போ. உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் உனக்கே இல்லையே? நீ ஏன் ரட்சிக்கப்படவில்லையே? உன்னை குறித்து உனக்கே தெரியவில்லையே? உன்னை தெரிந்து கொண்ட தேவனை குறித்தே உனக்கு தெரியலையே? நீ எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை, இறை மக்களை நீ எப்படி அறிந்து கொள்வாய்? இனம் கண்டு கொள்வாய்? அடையாளம் கண்டு கொள்வாய்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர் சொல்லுகிறார், எவனாயிலும் போகும்போது என்ன செய்ய சொல்றாரு? உங்கள் கச்சைகளில் நீங்கள் இலவசமாய் பெற்றதை, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். இவைகள் அனைத்தையும் நீங்க காணிக்கை கொடுத்தோ பீஸ் கொடுத்தோ பெற்றுக் கொள்ளல. அப்படியே வாங்க, இலவசமாய் பெற்றாய். தேவனுடைய கிருபையின் நாள் இலவசமாய் பெற்ற இந்த கிருபை வரங்களை நீ விற்று பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாயே. உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ மற்றவர்களை சபிப்பதற்கு? அவர் சொல்லுகிறார், அப்படின்னா தகுதியற்ற நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்கவோ சபிக்கவோ செய்தால் அது அனைத்தும் உனக்கு சாபமாக எண்ணப்படும். நீ யாரை சபிக்கிறாயோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் அவர்களை சபிக்கிறாயே நீதான் சபிக்கப்பட்டவன். உன் பின் சந்ததி சபிக்கப்பட்டது. அதை புரிந்து கொள் கிறிஸ்தவனே. கிறிஸ்துவை அறியாதவன் எல்லாம் வாய் வழியாக வார்த்தைகளை சொல்லி கிறிஸ்து கிறிஸ்து ஆவியானவர் பரிசுத்தாவி என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய். எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக. உன்னுடைய நோக்கம் எல்லாம் பிறர் உழைப்பை கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்தாவியின் பெயரால், நற்செய்தி ஊழியங்களின் பெயரால் கொள்ளையடிக்க வேண்டும். நீ வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிப்பதெல்லாம் அது அவர்களுக்கு தகுதியற்றவர்களை, நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவன், நீ அபிஷேகம் பெற்றவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றால் நீ அவனை சபிக்கிறாய் என்ற அர்த்தம். இந்த சாபம் எல்லாம் உன்னை பின்தொடரும். காணிக்க கொடுக்காதவனை பார்த்து நீ சபிக்கப்பட்டவன் என்று கண்கிறாய். கூச்சமின்றி, கூச்ச நாச்சம் இல்லாம சொல்றியே. உனக்கு காணிக்க தராதவனை பார்த்து நீ காணிக்க கொடுக்காததுனால, நீ தசமபாக காணிக்க கொடுக்காததுனால, என் ஊழியங்களுக்கு நீ காணிக்க கொடுக்காததுனால, எனக்கு ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுக்காததுனால, ஊழியக்காரனை நீ அங்கீகரிக்காதபடியினால், ஏற்றுக்கொள்ளாதபடியினால் கர்த்தர் உன்னை சபித்திருக்கிறார் என்று கர்த்தரை வக்காலத்துக்கு இழுத்து சபிக்கிறாயே. இந்த சாபங்கள் எல்லாம் உன்னையும் உன் பின் சந்ததிகளையும் சேரும். எல்லா பரிசுத்தவான்கள், அதாவது உலகத்தாரால் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்ட அயோக்கிய பயல்களுக்கு அத்தனை பேருக்கு சந்ததிகளும் பெண் பிள்ளைகளும் விபச்சாரிகளாய் இருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் குடிகாரர்களாய், வேசிக்கல்லர்களாய் இருக்கிறார்கள். தெரியுமா அவனுக்கு? எத்தனை ஊழியர்கள் கைகால் விளங்காம கிடக்கான் தெரியுமா அவனுக்கு? வாய் திறந்து பேச முடியாம இருக்கான். பக்கவாதத்துல வாயெல்லாம் கோட்டி போச்சு. படுத்த படுக்கையிலே எல்லா அருவருப்புகளும் படுக்கையிலே. அவனை சுத்தம் பண்ணுவாரோ, அவனை கவனிப்பாரோ இல்லை. தெரியுமா அவனுக்கு? இந்த சாபங்கள் உங்களுக்கு தான். அவர் சொல்லுகிறார், உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது, மத்தேயு 10:9, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது, வெள்ளியையாவது, செம்பையாவது, 10 வள்ளிக்காக பையையாவது, 2 அங்கிகளையாவது, பாத ரட்சைகளையாவது, தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாயிருக்கிறான். நீ என்ன கொண்டு போற? போட்டுட்டு போறதுக்கு ஒரு அங்கி, ஒரு ட்ரெஸ், கொட்டு, சூட்டு, கண்ணாடி, பாதரட்சை கொண்டு போற. இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னாரோ நீ அதையெல்லாம் கொண்டு போகிறாயே. போட்டிருக்கிற துணியை தவிர வேற எதுவும் கொண்டு போகாதேங்கிறாரு. காலில் போட்டிருக்கிற பாதரட்சை, செருப்பை தவிர வேற ஒரு ஜோடி பாதரட்சையை கொண்டு போகாதேங்கிறாரு. வள்ளிக்கு பணத்தை கொண்டு போகாதேங்கிறாரு. வள்ளிக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொண்டு போகாதேங்கிறாரு. பையை கொண்டு போகாத. அங்கிருந்து நன்கொடை காணிக்கை வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு காணிக்கை கொண்டு போகாத. நீ சூட்கேஸ் கொண்டு போற, பெரிய ஏர்பேக் கொண்டு போற. எதுக்கு? காணிக்கையை வாரிட்டு வர்றது. வசனத்துக்கே கீழ்ப்படிய மாட்டீங்க. ஆனா மற்றவர்களை காரணமே இல்லாம ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. காணிக்கை கொடுக்காதவன காரணமே இல்லாம, உங்களை அங்கீகரிக்காதவர்களை காரணமே இல்லாமல் சபிப்பீர்கள். இதெல்லாம் எங்க போகும்? நீ தின்றதை நீ தான் அறுவடை செய்யணும். நீ விதைத்ததை நீ தான் அறுக்கணும். அதை புரிந்து கொள் கிறிஸ்தவனே.
அவர் சொல்லுகிறார், எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கிற போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரிங்க. உனக்கு சாப்பாடு தரக்கூடியவன் யாருன்னு விசாரிக்காத. ஆத்மாவின் ரட்சிப்பை பரலோக ராஜ்யத்தின் உரிமை பங்கை பெற்றுக்கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கும் பாத்திரமானவன் தகுதியானவன் யார் என்று விசாரி. இவனுக்கு தான் தெரியாது. உனக்கு எவன் பெரிய வீடு இருக்குதோ 500 1000 எவன் காணிக்க தருவானோ அவன் வீட்டுக்கு தான் போவ. கேவலமா தெரியல? வசனங்களுக்கு அர்த்தம் புரியலையோ? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சொல்லுகிறார், எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கிற போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். நீ அங்கதான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. அவன் உனக்கு எதை கொடுக்கிறானோ அவன் தான் சாப்பிடணும். ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் நீ அதை அதை நீ அன்போடு வாங்கி பருக வேண்டாம். அவன்கிட்ட அது மட்டும் தான் இருக்கு. உனக்கு பால் தர்றதுக்கு முட்டை தர்றதுக்கு அவன்கிட்ட இல்லை. இறைச்சி தர்றதுக்கு கோழி வெட்டி கோழி சாப்பாடு போடுறதுக்கு அவன்கிட்ட இல்லை. அவனுக்கு அவனால நீ தேடி போனவன், நீ விசாரித்து அறிந்து தேவ பக்தி உள்ளவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவன் என்று விசாரித்து அறிந்து அவன் எவனை தேடி போனியோ அவனுக்கிட்ட உனக்கு கோழி முட்டையும் ஏத்தம்பழமும் துளுவம்பழமும் சிகப்பு பழமும் தர்றதுக்கோ, பால் தர்றதுக்கோ, ஹார்லிக்ஸ் கலக்கி தர்றதுக்கோ, கோழி இறைச்சி சாப்பாடு தர்றதுக்கோ அவங்ககிட்ட இல்லை. அவங்ககிட்ட ஒரு கப்பு தண்ணி தர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அந்த தண்ணீரை உங்களுக்கு முன்பாக எது வைக்கப்படுகிறதோ அதை புசித்து குடியுங்கள். ஒரு கலசம் தண்ணீர் தந்தா அது மட்டும் தான், அவனால அது தர முடியும். அதுக்கு மேல உனக்கு எதுவும் தர முடியாது. நீ அவனை சபிக்கிற, சபிக்கப்பட்டவனே என்று சொல்கிறாய். இயேசு கிறிஸ்து இருந்திருந்தால் சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளே, சர்ப்பங்களே, சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் செய்கிற அக்கிரம ஊழியங்களின் பிரதிபலன் உங்கள் தலைகளின் மேல் இறங்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு போடுகிற சாபங்கள் உங்கள் சந்ததிகளின் மேலும் உங்கள் மேலும் இறங்கும். உன் காலத்திலேயே நீ அனுபவித்து விடுவாய் அதன் பிரதிபலனை. இதை விதைத்தீர்களோ அதை அறுப்பீர்கள். இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றீர்களாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், அந்த வீடு பாத்திரமா இருந்தால் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். எதை வாழ்த்தணும்? பிரைஸ் தி லார்ட்னு சொல்லணுமா? அதை வாழ்த்தணும். இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும். நீ பிரைஸ் தி லார்ட் சொல்ற, அவனும் பிரைஸ் தி லார்ட் சொல்றான். பதிலுக்கு யார் கர்த்தரை துதிப்பீர்கள்? கிறிஸ்தவர்களே, நிதானித்து அறியுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள் என்ன? அதற்கு சமாதான வாழ்த்துதல், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும். Peace be with you in the name of Jesus Christ. இல்லனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அல்ல, வாழ்த்துகிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களுக்கு சமாதானம், இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லணும். அதான் வாழ்த்து. அத புறமதத்தை சார்ந்தவன் இஸ்லாமியன் முஸ்லிம் சொல்றான். தான் அறிந்தோ அறியாமலோ இருக்கிற அறிந்த மனிதர்களையும் அறியாத மனிதர்களையும் சந்திக்கிற போது அலைக்கும் சலாம், சலாம் அலைக்கும் என்று சொல்லுகிறான். சலாம் அலைக்கும், சலாம் சாலேம், சமாதானம் உண்டாகட்டும். சகோதரன் அலை, சகோதரன், சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுறான். நீ உனக்கு வாயில வரமாட்டேங்குது. நீ உன் சபையின் அங்கத்தினரை பார்க்கிற போது உனக்கு கிறிஸ்துவின் நாமத்தால் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதோ, ஒரு சகோதரனை, ஒரு விசுவாசியை காண்கிற போதோ சொல்ல முடியல. விசுவாசியை காண்கிற போதே சொல்ல முடியாதவன் சக மாற்று மத நண்பர்களை பார்த்தோ, மாற்று இனங்களை பார்த்தோ நீ எப்படி சொல்லுவாய்? இது நீ கற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் வேத வசனம் உனக்கு தெரியலைங்கிறதுக்கு தான் பொருள். இஸ்லாமியன் சொல்லுகிறான் சலாம் அலைக்கும். அவன் அந்த வாழ்த்தை, அந்த சமாதான வாழ்த்துதலை பெற்றுக்கொண்ட மனிதன் இஸ்லாமியனாக இருந்தால் சொல்லுகிறான் அலைக்கும் சலாம், சகோதரரே உங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும்.
நீ என்ன சொல்ற? நீ பரிசுத்தவான், அக்கிரமக்காரன், அருவருப்பானவன், ரட்சிக்கப்படாதவன், மனம் திரும்பாதவன். நீ பக்தி வேடம் போட்டுக்கொண்டு ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போனா பிரைஸ் தி லார்ட், அந்த வீட்டாரும் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். என்னையா இதுக்கு அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட்னா கர்த்தரை துதியுங்கள். இதுல உங்கள நீங்க சொல்ற ரெண்டு, நீ சொல்ற பிரைஸ் தி லார்டுக்கு அவனும் பிரைஸ் தி லார்ட் உனக்கு சொல்லும் போது உங்களில் யார் கர்த்தரை துதிப்பது? அருவருப்பானவர்களே, பக்தி வேடக்காரர்களே, அவிசுவாசிகளின் கூட்டமே, யார் கர்த்தரை துதிப்பது? அல்லேலூயா என்று சொல்லுகிறாய். வீட்டில் யார்? தேவனை மகிமைப்படுத்துவது. யார் தேவனை மகிமைப்படுத்துவது? அல்லேலூயா என்றால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களில் யார் தேவனை மகிமைப்படுத்துவது? நீ மாறி மாறி கள்ள ஊழியக்காரனும் கள்ள விசுவாசியும் மாறி மாறி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்ற. இது கூட உனக்கு தெரியல. ஒரு வீட்டுக்குள்ள நீ நற்செய்தி சொல்வதற்காக போகும்போது அந்த வீட்டுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதான வாழ்த்து சொல்லு. அவர்களை கர்த்தரை துதிக்க சொல்லாத. அவர்களுக்கு கர்த்தர் யார் என்று தெரியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எவனாயிலும் அந்த வீடு பாத்திரமாயிருந்தால், 13ஆம் வசனம் மத்தேயு 10:13, அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு அந்நியனோ யாரையோ ஒருத்தரை புதுவாக பார்க்கிற போது அது தேவனுடைய வீடாக இருக்கலாம். அந்த மனிதன் தேவனுடைய வீடாக இருக்கலாம், தேவனுடைய ஆலயமாக இருக்கலாம், அந்நியனாக இருக்கலாம். உன் பார்வையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருப்பான். நீ அவனை பார்க்கிற போது கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று, சமாதானம் சகோதரரே உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுவாயானால், அவன் தகுதி உள்ளவனாக இருந்தால் அந்த சமாதான வாழ்த்துதல் அவனிலும் அவன் குடும்பத்திலும் தங்கும். அவன் தகுதியற்றவனாக இருந்தால் அந்த சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்பி வரும் என்று சொல்லுகிறார். இதே அர்த்தத்தில் அடுத்த வசனத்தையும் உங்களுக்கு விவரிக்கிறேன். எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது அந்த பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். வாயால தூசிக்க கூடாது, அவங்களை சபிக்க கூடாது, அவங்களை ஆசீர்வதிக்கவும் கூடாது. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நீங்கள் சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை, ரத்தம் சிந்துதலை, அதன் வழியாக வருகிற பாவ மன்னிப்பை, ஆத்தும ரட்சிப்பை குறித்து கேள்விப்பட்டும் நீங்கள் சொல்லியும் அவன் அதை கேட்காமல் போனால், உங்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனால், அதனால உங்களுக்கு காணிக்க தராததுனால அல்ல, உங்களையோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அந்த சத்திய வசனங்களையோ சத்திய வார்த்தைகளையோ பரலோக ராஜ்யத்தை குறித்த உண்மைகளையோ சத்தியங்களையோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த நம்பிக்கையை அற்று ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் உங்களை தங்கள் வீடுகளிலோ தங்கள் பட்டணங்களிலோ தங்கள் கிராமங்களிலோ தங்கள் ஊர்களிலோ தங்கள் தெருக்களிலோ உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீ அவனை சபிக்க கூடாது. என்ன சொல்றாரு? ஏற்றுக்கொள்ளாமல் போனால் நீ அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படுகிற போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். என்ன செய்யணுமா? வாயினால எதுவும் சொல்லக்கூடாது, உன் மனதாலும் அவர்களை சபிக்கக்கூடாது. நன்றாக புரிந்து கொள். வாயை திறந்து தான் சபிக்கக்கூடாது மட்டுமில்ல, உன் மனதாலும் அவர்களை சபிக்கக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே? உங்க வெளியே வரும்போது என்ன செய்யணும்? கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். அந்த பட்டணத்தையோ அந்த வீட்டையோ அந்த மனிதனையோ விட்டு நீ புறப்படுகிற போது உன் கால்களில் படிந்த தூசியை உதறி போடு. இது கூட உனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். என்னுடைய வீட்டுக்கு வர்றவங்களையும் பார்த்திருக்கேன், என்னுடைய இந்த புத்தக கடை வேதாகம புத்தக கடையில் வர்றவங்களையும் பார்த்திருக்கேன், ஆலயத்துக்கு போறவங்களையும் பார்த்திருக்கேன், சில போதகர்களையும் பார்த்திருக்கேன், சில பக்திமான்களையும் பார்த்திருக்கேன். ஆலயத்தின் தேவனுடைய வீடு, தேவாலயத்துக்குள்ள போகும்போது ஷூ கழட்ட மாட்டான். பாஸ்டரும் அப்படித்தான், போதகர்களும் அப்படித்தான், பிரசங்கியாரும் அப்படித்தான். ஷூ போட்டுட்டு தான் மேடையில் போய் நிற்பான்.
நிறைய விசுவாசிகளும் அப்படித்தான். இவங்க எல்லாம் பக்திமான்கள். அதான் சொல்றேன், பக்தி வேட கிறிஸ்தவர்கள். பிறர் வீட்டுக்குள்ள போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? இது ஒரு சடங்குன்னு வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து சடங்குகளை சாடுகிறார். யூதர்களிடத்தில், இஸ்ரவேலர்களிடத்தில் ஒரு பழைய மரபு வழி சடங்கு இருந்தது. சந்தைக்கோ வெளியிலேயோ போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்தா வீட்டு வாசல்ல வீட்டினுடைய உள்ளே வருகிற போது வெளியிலிருந்து வீட்டிற்குள் வருகிற வழியிலே வலது பக்கத்திலே ஒரு கல்லும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் வச்சிருப்பாங்க. நீ வெளியே வரும்போது உன் காலடி செருப்புகளையும் உன் பாதங்களையும் உன் கால்களையும் கழுவி கொண்டு உள்ளே வர வேண்டும். இங்கேயும் நிறைய குடும்பங்கள்ல இருக்கு. இந்தியாவிலையும் நிறைய பேர்கிட்ட, நிறைய மக்கள்கிட்ட இந்த சடங்காச்சாரம் இருக்கு. இது குறை என்று நான் சொல்லவில்லை. நீ வெளியே சென்று விட்டு வரையும் போது நீ மிதியடி, கால் செருப்புகளை அணிந்து தான் வந்திருக்கிறாய். நீ எங்கெல்லாம் மிதிச்சுட்டு வந்த? நீ செருப்பை போட்டுட்டு வீட்டுக்குள்ள போகாத. உன் வீட்டுக்குள்ள போறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தவன் வீட்டுக்குள்ள போகாத. அடுத்தவன் வியாபார ஸ்தலத்துக்குள்ள போகாத. அவன் அதை சுத்தமா வச்சிருப்பான். காலில் செருப்பை போட்டுட்டு கிறிஸ்தவனே, நீ ஒரு வேதாகம கடைக்குள்ளயோ ஒரு ஆலயத்திற்குள்ளோ பிறருடைய வீட்டிலே நீ ஜெபம் பண்ண போற வீட்டுக்கோ போகாத. உனக்கு காணிக்க தர்றவனுக்கு வீட்டுக்கோ போகாத. செருப்பை எங்க போய் வெளியில கழட்டி வை. அதனால காலை கழுவிட்டு போகணும்னு நான் சொல்லல. யூதர்களுடைய பழக்கம், பண்பாடு அது. தங்களுடைய வீட்டிற்குள்ளோ பிறருடைய வீட்டிற்குள்ளோ அரண்மனைக்குள்ளோ ஆலயத்திற்குள்ளோ போகும்போது செருப்பு, கால் செருப்புகளை வெளியே கழட்டி வச்சுட்டு பாதங்களை கழுவிட்டு போவாங்க. கால் பகுதி, அந்த பாதங்களை கழுவி கொண்டு போவார்கள். ஏன்? வெளியிலிருந்து மிதித்து கொண்டு வந்த தூசி, அழுக்கு, அருவருப்பான காரியங்கள், அருவருப்பானவைகள் எதுவும் ஆலயத்திற்குள்ள போகக்கூடாது. அடுத்தவன் வீட்டுக்குள்ள போகக்கூடாது. போனா அது சாபம் ஐயா. என்கிட்ட கடையில் ஓப்பனாக சொல்றேன், கடையில் வேதாகம புத்தக கடைக்குள்ள வருவாங்க. நான் செருப்பு போட்டுட்டு கடைக்குள்ள செருப்பை கழட்டி வெளியே போட்டிருப்பேன். சில செருப்போட உள்ள வந்திருப்பாங்க. உள்ள வந்து நின்றுட்டு நம்ம காலை பார்த்துக்கிட்டு, என் காலை பார்த்துக்கிட்டு, ஐயா செருப்பு போடலாமா? உள்ள வந்துட்டீங்க, நில்லுங்க, இனி வெளியே போய் நீ கழட்டி போட்டுன்னு வரும்போது கழட்டி போட்டுட்டு வந்திருக்கணும். நான் இப்படி தான் சொல்லுவேன், வரும்போது நீங்க கழட்டி போட்டுட்டு வந்திருக்கணும். வந்துட்டீங்க உள்ள, இனி வெளியே போய் கழட்ட வேண்டாம், வந்துட்டீங்க, நில்லுங்க, பிரச்சனை இல்லை. சிலர் வந்து பேசிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. என்ன செய்வாங்க? கட்டண கால் போடுவாங்க. ஒரு காலை தூக்கி மேலே வைப்பாங்க, அடுத்த கால் நம்ம காலுக்கு மேலே இல்லை, அவருடைய அடுத்த காலுக்கு மேலே ஒரு காலை தூக்கி வைப்பாங்க, மடக்கி வச்சுட்டு செருப்பை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலையும் ஆட்டிக்கிட்டு செருப்பையும் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த செருப்பில் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அழுக்கு, நாயினுடைய கழிவு, வழியில் என்னெல்லாம் இருந்திருக்கும். இன்னொருத்தன் ஒரு நோயாளி கபத்தை காரி துப்பி இருப்பான். அந்த கபத்திலையும் சவிட்டிட்டு வந்திருப்பான். மனித கழிவுகளையும் மிதித்து கொண்டு வந்திருப்பான். செத்துப்போன எலியையும் சவிட்டிட்டு வந்திருப்பான். அதை வந்திருந்த அந்த சிற்ப கழட்டி வெளியே போட மாட்டான். அவன் ஒரு காலில் செருப்பை போட்டுட்டு இருப்பான், ஒரு காலில் செருப்பை கழட்டி கீழே வச்சுக்கிட்டு அதை ஆட்டிகிட்டு இருப்பான், அல்லது செருப்போடு ஆட்டிகிட்டு இருப்பான். அப்போ செருப்பில் ஒட்டி இருக்கக்கூடிய அல்ல அசுத்தங்களும் அருவருப்புகளும் மண் வரையும் கடைக்குள்ள விடும். செருப்பை கழட்டி கீழே போட்டுட்டாங்கன்னா என்ன செய்வான்? அந்த காலுக்கு மேலே ஒரு காலை தூக்கி வச்சு அவன் வலது கையால் அல்லது இடது கையால் அவனுடைய உள்ளங்காலையும் விரல்களையும் தடவிக்கிட்டே இருப்பான். அங்கே இருக்க தூசி அழுக்கெல்லாம் நம்ம கடையில் வரணும். இதில் வீட்டுக்கு போனாலே இதை தான் செய்வாங்க. ஏன்? அவர்களுடைய உள்நோக்கம் வேறு. தன்னுடைய காலில் இருக்கிற சபிக்கப்பட்ட சாபத்தீடான அருவருப்பான தூசிகளை அழுக்குகளை எல்லாம் அடுத்தவனுடைய வீட்டில் தடவி போடணும், தட்டி போடணும், அல்லது அடுத்தவனுடைய வியாபார ஸ்தலத்தில் போடணும். அவருடைய உள்நோக்கம் அருவருப்பானது. அவனை அழிக்கணும், அவனை நாசப்படுத்தணும், இவன் நாசமாகணும், இவனுடைய வியாபார ஸ்தலம் நாசமடையணும், இவனுடைய வீடு நாசமாகணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இந்த வேலையை செய்யறான். புரியுதா உங்களுக்கு? இந்த சடங்காச்சாரத்தை நான் மதிக்கவில்லை.
நான் என் வீட்டுக்கு போனாலும் வெளியே, என் வீட்டுக்கு போனாலும் செருப்பு வெளியே தான் இருக்கும். என் கடைக்குள்ளே வந்தாலும் செருப்பு வெளியே தான் இருக்கும். ஆனால் இவர்களெல்லாம் வீட்டுக்குள்ளும் செருப்பு போட்டு நடக்கிறவங்க. ஏன்? சபிக்கப்பட்டவர்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? இவ்வுலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும், அதாவது பிரசங்கிக்கிற உண்மையான சத்திய வசனங்களை, பரலோக ராஜ்யத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து எச்சரித்து பிரசங்கிக்கிற வார்த்தைகளை கேட்காமல் போகிறவர்களும், ஏற்றுக்கொள்ளாதவர்களும், அவர்களை சபிக்கிறவர்களும், எல்லாவனுக்கு வாயிலையும் சாபம் வந்துடுது, கெட்ட வார்த்தை வந்துடுது. பரிசுத்தவான்கள் இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அவர்கள் பேசுகிறவர்களை, அவைகள் செய்கிறவைகளை, அவர்களுடைய நடத்தைகளை, அவர்கள் வாங்குகிற காணிக்கைகளை குறித்து குறை சொல்லுகிற, அதை கண்டனம் பண்ணுகிற அனைவரையும் அவர்கள் சாபத்தீடான வார்த்தைகளினால் சபிக்கிறார்கள். அவர்களை பின்பற்றுகிறவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஏன்னா இவர்களுக்கு சாபம் இடுவதும் கெட்ட வார்த்தை பேசுவதும் சர்வசாதாரணமாகிவிட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காலடி மண், உன் கால்களில் படிந்திருக்கிற தூசி வரை, செருப்புல நீ காலில் போட்டிருக்கிற செருப்புக்கு அடியில் இருக்கிற மண்ணும் அசுத்தம் மட்டுமல்ல, உன் பாதங்களில், உன் கால்களின் அடிப்பகுதியில் படிந்திருக்கிற தூசி வரைக்கும் சாபத்தீடானது. அதை புரிந்து கொள். அவர் சொல்லுகிறார், அந்த வீட்டையாவது அந்த பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்திருக்கிற தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே 15ஆம் வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல், கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளாமல், அவர்களை சபிக்கிறவர்கள் அவர்களுடைய வீடுகளிலே, அவருடைய நிறுவனங்களிலே சென்று தங்கள் கால்களின் பாதங்களின் கீழ் இருக்கிற செருப்பில் இருக்கிற அழுக்குகளையும் தூசிகளையும் மண்ணையும் கொட்டிவிட்டு வருகிறவர்கள், தங்கள் பாதங்களில் ஒட்டி இருக்கிற தூசியை தடவி அங்கே துடைத்து போடுகிறவர்கள் அனைவரும் அது அவர்களுக்கு சாட்சியாக இருக்குமா? என்னவாக இருக்கும்? அந்த பட்டணத்திற்கு அவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம், அவர்களுக்கோ, அவர்களுடைய வீட்டிற்கோ, அவர்களுடைய பட்டணத்திற்கோ, அவர்கள் சபைகளுக்கோ நேரிடுவதை பார்க்கலாம், சோதோம் கோமோரா பட்டணத்திற்கு நேரிட்டதை பார்க்கலாம் அதிகமாக இருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதோம் கோமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும், எளிதாக இருக்குமா? அது கொஞ்சமாக இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது சாபம். எது சாபம்? அதிகாலையிலே நீங்கள் ஆயை திறந்து அயல் வீட்டானையோ, உனக்கு தெரியாதவனையோ, தெரிந்தவனையோ, நண்பனையோ, சிநேகிதனையோ, உடன் பிறந்தவர்களையோ, உன் பெற்றோரையோ நீ ஆசீர்வதித்தாலும் அது சாபம். உரத்த சத்தமாய் ஆசீர்வதித்தாலும் அது சாபம். நீ அடுத்தவன் வீட்டுக்குள்ள போய் உன் காலில் இருக்கிற செருப்பையும், காலில் மிதியடிகளை கலட்டாமல் காலில் செருப்பின் கீழ் இருக்கிற அசுவறுப்புகளையும் அசுத்தங்களையும் அருவறுப்பானவைகளையும் உன் காலிலே படிந்திருக்கிற தூசியையும் அடுத்தவன் வீட்டுக்கு வாசல்ல தொடச்சு போடுவேன்னா அது உனக்கு சாபம். அந்த சாபங்கள் உன்னை பின்தொடரும். இதை எவன் செய்கிறானோ அவனுக்கு பின்தொடரும். எவன் காரணமின்றி ஒருவனை சபிக்கிறானோ அந்த சாபம் அந்த சபித்தவனை பின்தொடரும். சபிக்கப்பட்டவனுக்கு வராது, சபித்தவனை பின்தொடரும். புரிந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நீ கிறிஸ்தவனாக நடந்து கொள் என்பதை கூறி இந்த செய்தியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஒரு செய்தியோடு இந்த வாரத்தின் கடைசி நாளிலே சனிக்கிழமை என்று உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த வார்த்தைகள் உங்களை நீங்கள் பண்படுத்திக் கொள்வதற்கு, உங்கள் வாயை காத்துக்கொள்வதற்கு, உன் நாவுகளை காத்துக்கொள்வதற்கு, உன் காலடிகளை, பாதங்களை, உன் கால்களை, உன் கால் செருப்புகளை, உன் காலின் பாதங்களை, அடி பாதங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு, அடுத்தவர்களை நாசப்படுத்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவனை கெட்டு அழிய வேண்டும், இந்த குடும்பம் அழிய வேண்டும், இந்த நிறுவனம் அழிய வேண்டும், இவன் அழிய வேண்டும், அவள் அழிய வேண்டும் என்று இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களை, சாபத்தீடானவைகளை செய்யாதிருங்கள். இவைகள் உங்களையே பின்தொடரும் என்பதை மறந்துவிடாதீர்கள்.
அதனால் முற்பிறவி பாவம் என்று ஒன்று இல்லை. முன்னோர் செய்த பாவம் பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கப்படும், பின் சந்ததியாரிடத்திலே. முற்பிறவி பாவம் இங்கு விசாரிக்கப்படுவதில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பொய்களும் புரட்டுகளும் ஜனங்களை பயமுறுத்துவதற்கான காரியம். நான் ஆலோசனைகளை தான் சொல்லியிருக்கிறேன். மன விருப்பமுள்ளவர்கள் கேளுங்கள், மற்றவர்கள் விட்டுவிடுங்கள். சபிக்கணும்னா சபிச்சிருங்க. நான் இது மாதிரி நிறைய பேர்கிட்ட சாபம் வாங்கியிருக்கேன். தொடாது, அது உங்களைத்தான் தேடி வரும். நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அவர் என்னை தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்த போது சொன்னார். என்ன சொன்னார்? ஊழியத்திலிருந்து காலணா, அதாவது காலணானா 3 பைசா. காலணா உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. என்னுடைய சிறு வயது காலங்களில், என்னுடைய 15-20 வயது வரைக்கும் அந்த என்ன இருந்துச்சு, ஒரு அணா. ஒரு அணானா 12 பைசா, அரை அணானா 6 பைசா, கால் அணானா 3 பைசா நினைக்கிறேன். அதாவது ஒரு அணா 6 பைசா, அரை அணா 3 பைசா, கால் அணா 1.5 பைசாவான்னு தெரியல. அந்த 1 பைசா 1.5 பைசா, அதுக்கு முன்னால காலணா, இதெல்லாம் செயல்பாட்டில் இருந்த காலத்தில் எனக்கு தெரியும். அதாவது காலணாவுக்கு ஆசைப்படக்கூடாது, அது 1.5 நயா பைசாவுக்கு ஆசைப்படக்கூடாதா, 3 பைசாவுக்கு ஆசைப்படக்கூடாதான்னு தெரியல. ஊழியத்திலிருந்து காலணாய்க்கு ஆசைப்படக்கூடாது, அதாவது வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். ஊழியம் உனக்கு வயிற்று பிழைப்புக்கானது அல்ல, தேவனுக்கென்று கொடுத்த, தேவன் உனக்கு கிருபையாக தந்த ஒரு கிருபை வரம். சத்திய வசனத்தை சத்தியமாக போதிக்க வேண்டும், எந்த கலப்படமும் இல்லாமல். அதை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த 5 நயா பைசா நான் எவன்கிட்டையும் வாங்கினதில்லை. ஆனால் நான் மரணப்படுக்கைகளில் இருக்கிற போது, மருத்துவமனைகளில் மரணப்படுக்கையில் இருக்கிற போது சிலர் நண்பர்கள் வந்து சந்தித்து எனக்கு அந்த மருத்துவ செலவுக்காக சில உதவிகளை, வெளியூர்களில் இருக்கிறவர்கள் நண்பர்கள் வந்து எனக்கு அந்த உதவிகளை, சிறு உதவிகளை என்னை பராமரிக்கிறவர்களுக்கு கொடுத்தது உண்டு, என்னிடத்திலும் தந்தது உண்டு. ஊழியங்களுக்காக நான் யார்கிட்டையும் 5 நயா பைசா வாங்கினதில்லை, 1 பைசா கூட காணிக்கை வாங்கினதில்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுக்கு நீங்களே சாபங்களை வருவித்துக் கொள்ளாதீர்கள், பிறருக்கு உங்கள் வாயினால் யாரையும் சபிக்கவும் செய்யாதீர்கள். அப்படி செய்தால் காரணமின்றி போடப்படுகிற சாபங்கள் அனைத்தும் நீ சாபமிட்டவர்களுக்கு தங்காது, அது உன்னை பின்தொடரும், உன் பின் சந்ததிகளை பின்தொடரும் என்றை கூறி கிறிஸ்துவன் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அடுத்த செய்தியோடு நான் உங்களை சந்திக்கும் வரை இந்த செய்திகள் உங்களுக்கு, உங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா.